ஒரு பெட்டி கடையில கடைசியா ஒரே ஒரு சாக்லேட் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த கடைசி ஒரு சாக்லேட்டை வாங்க 2 பசங்க அந்த பெட்டி கடைக்கு வந்திருக்காங்க. அந்த கடைக்காரரும் நம்ம கிட்ட கடைசியா ஒரே ஒரு சாக்லேட் மட்டும்தான் இருக்கு, ஆனா இத வாங்க 2 பசங்க வந்திருக்காங்களே, இப்ப இந்த சாக்லேட்ட இந்த 2 பசங்கள்ல யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு முதல்ல காசு கொடுத்த பையனுக்கு அந்த சாக்லேட் அந்த கடைக்காரர் கொடுக்கறாரு. அந்த பையனும் அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க அண்ணன் கூட நடந்து போறப்ப, அண்ணா இந்த சாக்லேட் எனக்குன்னு எழுதி இருக்கு போலண்ணே, அதான் அந்த பையனுக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த சாக்லேட்டை பிரிக்கும் பொழுது அந்த சாக்லேட் தரையில விழுந்துடுது. தரையில விழுந்த அந்த சாக்லேட்ட அந்த சின்ன பையனும் ரொம்ப சோகமா பாக்குறான். இத பார்த்த அவங்க அண்ணனும், சரி நீ இத நினைச்சு கவலைப்படாத, நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படிதான் நடக்கும். என்னதான் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கையிலேயே இருந்தாலும் அது நமக்குன்னு எழுதப்பட்டு இருந்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். உனக்குன்னு எழுதப்படலனா என்னதான் அந்த விஷயம் உன் கையிலேயே இருந்தாலும் அது உனக்கு கிடைக்காது. இப்ப நடந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத, உனக்காக எழுதப்பட்ட அந்த விஷயம் கண்டிப்பா உன்னை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.